இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். லூக் சாப்டர் 19 verse 10. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். இயேசு கிறிஸ்துவின் நாட்களிலே அவர் செய்த பலவித அற்புதங்கள் உண்டு, அடையாளங்கள் உண்டு. அதில் ஒரு மனிதனுடைய ரட்சிப்புக்கு இயேசு காரணமாக இருந்ததை நாம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்தை வாசிக்கிறோம். இது சகேயுவை குறித்து ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை. அவன் இயேசுவை காண விரும்பினான். ஆனால் இயேசுவோ அவனை அதற்கு முன்பே கண்டு அவனுடைய வீட்டில் தங்க வேண்டும் என்று சொல்லுகிறார். இப்படி பல காரியங்கள் நடைபெற்ற போது அவன் தன்னை முழுவதுமாக ஆண்டவருக்கு அர்ப்பணித்து, நான் இந்தந்த காரியங்களை செய்கிறேன், நான் பாவியாகிய மனிதன் இதெல்லாம் அவன் தன்னை அர்ப்பணிக்கிறான். அப்பொழுது ஆண்டவர் சொன்ன வார்த்தை, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். இழந்து போனது யார் இழந்தது? மனித சமுதாயத்தை தேவன் இந்த உலகத்தில் உருவாக்கி அவர்களுக்கு சில நம்பிக்கையை கொடுத்து, சில திட்டங்களை கொடுத்து, சில ஆசீர்வாதங்களை கொடுத்து ஆண்டவர் இந்த உலகத்தில் வைத்தார். ஆனால் ஆதி மனிதனாகிய ஆதாம் வேதத்தின் அடிப்படையிலே பல காரியங்களை அவன் இழந்து விட்டான். அவனுக்கு கொடுக்கப்பட்ட பல காரியங்களை அவன் இழந்ததினாலே இழந்து போன அவனுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அன்றைக்கு மறுமலர்ச்சி செய்ய முடியவில்லை. ஆனால் பின் சந்ததியாகிய நம்முடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு அனுப்பி இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இந்த ஆதாம் இழந்து போன எல்லாவற்றையும் திருப்பி கொடுப்பதற்கு காரியங்களை செய்கிறார். அதே காரியத்தை இந்த நாளிலும் ஆண்டவர் செய்வதற்கு ஆயத்தமாயிருக்கிறார். உங்கள் வாழ்க்கையிலும் இழந்து போனவற்றை திருப்பி கொடுக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். இழந்து போனது என்று சொன்ன உடனே நாம் சாதாரணமாக பணத்தை இழந்தது அல்லது நமக்கு இருந்த சம்பத்தை இழந்தது என்பதிலே நம்முடைய எல்லாவித காரியங்களையும் சுருக்கி கொள்ளுகிறோம். ஆனால் சம்பத்தை இழந்தது ஒரு காரியமாக இருக்கலாம், பணத்தை இழந்தது ஒரு காரியமாக இருக்கலாம். ஆனால் இயேசுவினுடைய அடிப்படையான நோக்கம், தேவனுடைய அடிப்படையான நோக்கம் இவற்றை விட மிகவும் மேலானது. ஆதாமுக்கு வெறும் பணத்தை மட்டும் ஆண்டவர் கொடுக்கவில்லை, அவனுக்கு மேலான பல காரியங்களை கொடுத்திருந்தார். அதை அவன் இழந்து விட்டான். வேதத்தின் அடிப்படையிலே நான் வேகமாக அவன் இழந்தவை என்ன எல்லாம் என்பதை பார்க்க வேண்டும். முதலாவது, அவனுடைய இருப்பிடத்தை இழந்தான். ஆண்டவர் அவனுக்கு அழகான ஒரு ஏதேன் தோட்டத்தை கொடுத்திருந்தார். அந்த இருப்பிடத்தை, அவனுக்கு கொடுக்கப்பட்டிருந்த ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட இருப்பிடத்தை இழந்தான். ஆண்டவருடைய மகிமையை அவன் இழந்தான். ஆண்டவரோடு கூட இருந்த அவனுக்கு இந்த உறவை இழந்து விட்டான். இந்த உலகத்தை ஆட்சி செய்யும்படி, ஆளும்படி அதிகாரத்தை அவனுக்கு ஆண்டவர் கொடுத்திருந்தார். ஆளுகிற அதிகாரத்தை அவன் இழந்தான். எல்லாவற்றுக்கும் மேலாக அவனுடைய நாசியிலே ஊதி ஜீவ சுவாசத்தை அவனுக்கு கொடுத்து அவன் ஜீவாத்துமாய் மாறி தேவ மகிமையை பெற்றுக்கொண்டான். அந்த தேவ மகிமையை இழந்தான். இந்த 5 காரியங்களையும் அவன் இழந்ததினால்தான் அதை தேடுவதற்கு, அதை ரட்சிப்பதற்கு இயேசுவை இந்த உலகத்தில் தேவன் அனுப்பினார். நாம் இழந்து போன பணத்தை தேடுவதற்கு, இழந்து போன சம்பத்தை தேடுவதற்கு, செல்வத்தை தேடுவதற்கு இயேசு இந்த உலகத்தில் வர வேண்டிய தேவையில்லை. அதை அவரால் திருப்பி கொடுக்க முடியும். ஆனால் பாவத்தின் பரிகாரியாக இயேசு மரிக்க வேண்டியது, இரத்தம் சிந்த வேண்டியது அவசியமாயிருந்தபடியினால்தான் இயேசு இந்த உலகத்தில் வந்தார். அவர் உலகத்தில் வந்து ஆதாம் இழந்து போன இந்த 5 காரியங்களையும் மீட்டெடுத்து அதை திருப்பி கொடுப்பதற்கு அவர் ஆயத்தமாயிருக்கிறார். இன்றைக்கும் இருப்பிடத்தை இழந்து, மகிமையை இழந்து, தேவனோடு உள்ள உறவை இழந்து, ஆளுகின்ற அதிகாரத்தை இழந்து, தேவ சாயலை இழந்து, இவைகள் ஏதேனும் ஒன்றை இழந்து உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் வேதனைப்பட்டு கொண்டு இருப்பீர்களானால், இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். இன்றைக்கு காலவேளையில் நீங்கள் இழந்து போனது எதுவாக இருந்தாலும், சிறிதாக இருந்தாலும் பெரிதாக இருந்தாலும், அதை திருப்பி கொடுப்பதற்கு, திருப்பி கொண்டு ஆண்டவர் உங்கள் கரத்தில் கொடுப்பதற்கு அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஆண்டவர் நீதி உள்ளவர், நீதி செய்வார். உங்களுக்கு எல்லாவற்றையும் திருப்பி கொடுப்பார்.
அவருடைய கிருபை இந்த காலவேளையில் உங்களோடு கூட இருப்பதாக. தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை ஆளுகை செய்வதாக. ஆமேன்.